இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். இப்படி ரூம்குள்ள போடாம பண்ணிட்டானுங்களே. என்ன பாஸ் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு? என்ன பாஸ், புது பொண்டாட்டி எப்ப சமைச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்க புது புருஷ மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? யோ பேசாம போறியா? நானே எப்படி என் ரூம்குள்ள போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவுதானே? இப்ப பாருங்க, முதல்ல இப்படி எந்திரிக்கணும் பாஸ். அப்படியே மெதுவா நடந்து அப்படியே ரூமுக்குள்ள போயிடணும். எங்க நல்ல பிள்ளையா சமத்தா எந்திரிச்சு போங்க பார்க்கலாம். பாஸ் இப்ப எதுக்கு பாஸ் என்ன அடிக்கிறீங்க? யோ நான் என்ன சின்ன குழந்தையா? எப்படி நடந்து போறேன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? நானே எப்படி அந்த ரூம்குள்ள போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரன்பீர், அந்த ஃபைல்ல கையெழுத்து போடணும்னு கொண்டு வந்தேல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அப்படியே ரூம்குள்ள உட்காந்து பேசிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். ஓகே பாஸ், சீக்கிரம். இந்த ரூம்ல தான் அந்த துஷ்ட சக்தி இருக்கு. என்ன ரொம்ப யோசிக்கிறான்? ஆஹா, பாஸ் தனியா ரூமுக்குள்ள போறதுக்கு பயந்துட்டு துணைக்கு நம்மளை கூப்பிடுறாரா? அத விடுங்க பாஸ், கையெழுத்துல இன்னொரு நாள் போட்டுக்கலாம். நாம அப்படி உட்கார்ந்து ஃப்ரீயா பேசிட்டு இருப்போம் பாஸ். யோ என்ன அலர்ட் ஆயிட்டியா? பாஸ், ஹீரோ உங்களுக்கே பேய் மேல பயம் இருக்கும்போது கூட இருக்க காமெடிய எனக்கு பயம் இருக்காதா? பாஸ், நீங்க ஏன் நம்ம செகண்ட் ஹீரோவை கூப்பிடக்கூடாது? செகண்ட் ஹீரோவா? யார் யாது? அதான் பாஸ், நம்ம தம்பி பாஸ். அவரு பயங்கர தைரியமான ஆளு பாஸ். அப்படிங்கிற? ஆனா ஆமா பாஸ், என் பார்வைக்கு அவர் அப்படிதான் தெரியுறாரு. அவரு நல்ல தைரியமான திடகாத்திரமான ஆக்ஷன் ஹீரோவா வர வேண்டியது பாஸ். அவரோட கிரகம் இந்த வீட்டுக்குள்ள அவரை அமுக்கி வச்சிருக்கு. சரிதான். எலுமிச்சம்பழம்லாம் உருண்டு போகுது. பாஸ், அதோ நம்ம ஆக்ஷன் ஹீரோ வராரு பாருங்க. இரு இரு. சுந்தர் ப்ரோ இங்க கொஞ்சம் வாய. சொல்லு ப்ரோ.